ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீக் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாத்தையுமே கம்பைலேஷன்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி மண்டே, எல்லா மண்டேவும் பார்த்திங்கன்னா தோசை, சட்னி, சாம்பார் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு மசாலா ஓட்ஸ் செஞ்சு ரொம்பவே ஈஸி, அதுவும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸு, அது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். இந்த மசாலா ஓட்ஸில் நீங்கள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலா ஓட்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதனோட ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இது நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட ஒரு பழுத்த தக்காளியை நல்லா சாப் பண்ணி அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி ஃப்ரை ஆகிட்ருக்கும் போதே ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாட்டே ஆகிட்ருக்கும் போதே அதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாட்டே ஆகிட்ருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். மசாலா எல்லாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா ஓட்ஸை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் ஓட்ஸ் தான் சேர்த்தேன், ஆனால் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். டோட்டலாக 1 கப் ஓட்ஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். ஓட்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால 2 கப் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகி வெஜிடபிள்ஸ், ஓட்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலா ஓட்ஸை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ், அதுவும் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம போரிச் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி மசாலா ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. டியூஸ்டே ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் செஞ்சேன், ராகி அடை. ராகி அடை செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ராகி வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ராகி மாவை வந்து நீங்கள் தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். இந்த ராகி அடை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ராகி மாவு சேர்த்துட்டு வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, திக்காக அப்படிலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாட்டர் நிறையவே ஊற்றி நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ராகி அடைக்கு வந்து மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். இதை விட வந்து சப்பாத்தி டோ மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அடை தட்டவே முடியாது. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ராகி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து பால் மாதிரி எடுத்து நம்ம கையில் தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் வந்து தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அது நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் அடை தட்டியிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து திருப்பி போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ராகி அடையை வந்து நீங்கள் மீடியம் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ராகி அடைக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றி நீங்கள் குக் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. அவ்வளோதான், ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணேன். ஆனால் மோஸ்ட்டாக வந்து நான் சட்னி எதுவுமே செய்ய மாட்டேன் இதுக்கு, அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வெட்னஸ்டே, இன்றைக்கி வந்து ரொம்ப டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் தான் க்ரீம் அண்ட் சீஸி பன்னீர் சாண்ட்விச். இது வந்து கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு அரை பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் கிட்ஸ்க்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், சாப்பிடும்போது அது வாயில் படுன்றதுக்காக. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போது இது எல்லாமே ஃப்ரை ஆகிட்ருக்கும் போதே வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிரேட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பன்னீர் நல்லா சாட்டே ஆகிட்ருக்கும் போதே வந்து 1 டீஸ்பூன் வந்து மயனேஸ் சேர்த்துக்கோங்க. அது போட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபில்லிங்க்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன் சால்ட் லேட்டாக சேர்க்குறேன்னா மயனீஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விச்க்கு வந்து நீங்கள் நல்ல பேக்கரி ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஒரு நல்ல பர்கர் ஃபீல் கிடைக்கும்.
இப்போ இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃபில்லிங்கை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து ஸ்லைஸ் சீஸ் இல்லைன்னா நீங்கள் சீஸ் வாங்கி அதை கிரேட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டால் மூடிட்டு அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கீயோ பட்டரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கீ தான் இருந்துச்சு, அதனால் கீ போட்டுட்டு ப்ரெட்டை வந்து ரெண்டு சைடும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச்க்கு வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு செஞ்சேன். ராகி புட்டு செய்கிறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து நான் 1 கப் மாவில் தான் செய்கிறேன். அதனால் 1 கப் ராகி மாவு, அது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி சேராமல் வந்து பிசைஞ்சு நல்லா மணலாக மாவு வந்து உதிரியாக வரணும். அந்த மாதிரி வந்து மாவை வந்து பிசைஞ்சிக்கணும். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு புட்டு செய்கிறதுக்கு. ஏன்னா வந்து அது பிசைகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் நான் வந்து செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு புட்டு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கட்டியே சேராமல் இருக்கணும். இல்லை கட்டி சேர்ந்துச்சுன்னா நம்ம புட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது குண்டாக இருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது, அப்புறம் வேகவும் செய்யாது. என்கிட்ட புட்டு மேக்கர்லாம் இல்லை, அதனால் வந்து இட்லி அவிக்கிற பாத்திரத்துலேயே தான் நான் புட்டை வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த புட்டு மாவை வந்து நம்ம தட்டில் சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே புட்டு வெந்துருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸ் ஆகும் புட்டு வேகிறதுக்கு. அது நல்லா வந்து அதே பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதில் கொஞ்சம் வந்து தண்ணி பட்டுடுச்சு, அந்த வேகிற தண்ணி. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட வந்து நான் தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். எனக்கு வந்து துருவ தெரியாது, அதனால் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டதுனால அப்படியே கட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டு அது கூட வந்து நான் வந்து முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து நெய்யோடு சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த புட்டு சாப்பிட்டேன். இந்த மாதிரி நெய்யெலாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. இன்றைக்கி வந்து டே 5 ஃப்ரைடே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலி இட்லி. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட ஃபேவரெட்டு. எங்கள் அம்மா வந்து உப்பு உருண்டை செய்வாங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ரொம்பவே சாஃப்டாக அப்படியே நம்ம வந்து கடித்து மென்று அந்த மாதிரி சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்ப வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துருந்தது. அதுக்கு என்னென்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதனால் வந்து
1 கப் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். கொதித்ததுக்கப்புறமா இது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு அது கூட வந்து இந்த ரைஸ் ஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது கட்டி சேராமல் பார்த்துக்கோங்க. கட்டி சேர்ந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வராது. அது எல்லாமே வந்து வாட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வேக வைங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் ஃப்ளவர் வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா பிசையணும். ஏன்னா இது வந்து இதே ஸ்டேஜில் வந்து நம்மளால பால் மாதிரி உருட்ட முடியாது. அதனால் ஒரு பவுலில் போட்டுட்டு அதை கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா வந்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசையறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்பவே மாவு வந்து சூடாக இருந்துச்சு. அந்த சூடுலேயே வந்து பிசைஞ்சாதான் கரெக்டாக வரும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்சரும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து வரவே வராது. அதனால் வந்து தண்ணி தொட்டு ஃபாஸ்ட்டாக பிசைஞ்சிட்டே இருந்தேன். இதுதான் கொஞ்சம் டைம் லாப்ஸில் காட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்துலேயே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இட்லி தட்டில் இதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லியை நான் வந்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே தொட்டாலே ரொம்பவே அப்படியே அமுங்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து எப்போ வரும்னா நம்ம வந்து அந்த ஹீட்டாக இருக்கும் போதே பிசைஞ்சோம்னா தான் வரும். இந்த இட்லிக்கு வந்து ஒரு தாளிப்பு மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துட்டு அதுவும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கலருக்காக. அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இந்த இட்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த இட்லியை வந்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும் போது அந்த இட்லிக்கு ஒரு கிளேஸ் கிடைக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை. ஏன்னா இதுலேயே மசாலா போட்டு நல்லா கோட் பண்ணுறோம். நாங்கள் கார சட்னியோடு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.